நமது உறவுகளை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு தினங்களான அன்னையர் தினம், தந்தையர் தினம், மகளிர் தினம், சகோதரர் தினம், சகோதரிகள் தினம் என்று பல தினங்கள் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் மக்கள் அவரவர் தொழில் சார்ந்த தினங்களான உழைப்பாளர்கள் தினம், ஆசிரியர்கள் தினம், மருத்துவர்கள் தினம், பொறியாளர்கள் தினம், செவிலியர்கள் தினம் என பல தினங்களை கொண்டாடுகின்றனர். மனிதர்களை நோய் நொடியிலிருந்து காப்பதற்காகவும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சர்க்கரை நோய், புற்றுநோய், காசநோய், இருதய நோய், புகையிலை ஒழிப்பு என பல தினங்களை அனுசரித்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு கடந்த 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி திருநங்கையருக்கு என ஒரு தனி வாரியம் அமைத்தது. அந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் திருநங்கையர் தினமாக திருநங்கையர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். உலகில் இவ்வாறு பல சிறப்பு தினங்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் மக்களின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் இரவு பகல் பாராமல் அயராது உழைக்கும் தமிழ்நாடு காவலர்களுக்கு அப்படி கொண்டாடுவதற்கான ஒரு நாள் இதுவரை இல்லாமல் இருந்தது. அந்த வெற்றிடத்தை உணர்ந்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மாவட்ட காவல் சட்டம் என்று நடைமுறைக்கு வந்ததோ செப்டம்பர் 6 அன்று காவலர் தினமாக அறிவித்தது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். இந்த அறிவிப்பு காவல்துறை வீரர்களின் உழைப்பு மற்றும் தியாகத்திற்கு அங்கீகாரம் அளிப்பதுடன் அவரது மன உறுதியை பல மடங்கு உயர்த்தி தங்கள் பணிகளை இன்னும் அதிக அர்ப்பணிப்புடன் செய்ய அவர்களை மேலும் ஊக்குவிக்கும். காவலர் தினம் எனும் பெருமைக்குரிய நாளை அறிவித்து காவல்துறை வீரர்களுக்கு சமூக அங்கீகாரம் வழங்கியதற்காக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தங்களின் வழிகாட்டுதலின்படி பெருமைமிகு தமிழ்நாடு காவல்துறை தனது கடமைகளை தொடர்ந்து உறுதியுடன் செயல்படுத்தும் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.